guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் தான். இந்த குக்கிங்கோட நேம் நிதிஷ் குக்கிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கோட நம்மளோட ரெசிபி வந்து என்னன்னா பிரெட் உப்மா, ஸ்பைசி பிரெட் உப்மா. வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, பிரெட், இதான் நமக்கு தேவைப்பட்ட பொருட்கள். நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம் இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுப்பு பெரியது, நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெட்டு வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம பேனில் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். சரியா வச்சு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு போட்டோடனே நம்ம வந்து ஃப்ளஷ்ஷான இங்கே கருவேப்பிலை, இப்போ வந்து நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வெங்காயமே வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். போட்டுக்கோமா? தக்காளி வந்து நல்லா போட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து பொசுங்கி போயிடும். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் அந்த ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணது மஞ்சள் தூள். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து சில்லி பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து இதோட கலர் வந்து